சரிகமபா சீனியர் சீசன் 5ல கடந்த வாரம் நடந்திருக்கக்கூடிய சிங்கிள் பசங்க அப்புறம் சரிகமபா சங்கம் ஷோல இனியா கால்ல கட்டு போட்டுட்டு பாட வந்த விஷயம் ரசிகர் மத்தியில பேரதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்குது. அதோட விவரத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சரிகமபா சீனியர் சீசன் 5ல இப்ப டிக்கெட் ரேஸ் நடந்து வந்துட்டு இருக்கு. சுஷாந்திகாவுக்கு அப்புறமா எந்த ஒரு நபர் இரண்டாவது ஃபைனல்ஸா சூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற விஷயத்துல எதிர்பார்ப்பு ஏற்பட்டுட்டே இருக்கு. ஆனா இப்போ வரைக்கும் அதுக்கான விடை கிடைக்கல. காரணம் என்னன்னா, இரண்டாவது வாரத்துக்கான டிக்கெட் ரேஸ்ல யாரையுமே சூஸ் பண்ணாம ஸ்கிப் பண்ணிட்டாங்க. இப்போ மூன்றாவது வாரத்துல ஒரு நபரை செகண்ட் ஃபைனல்ஸா சூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது, தீபாவளி ஸ்பெஷலா சிங்கிள் பசங்க அப்புறம் சரிகமபா சீசன் 5க்கான சங்கமத்தை வச்சுட்டு, அதுல சிங்கிள் பசங்க ஷோல நடிக்கக்கூடியவங்க, அதாவது சரிகமபா சீசன் 5 கண்டஸ்டன்ட் சேர்ந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்றது, என்டர்டைன்மென்ட் பண்றதுங்கிற மாதிரி ரொம்ப ஜாலியாவே இந்த ஷோவை கொண்டு போயிட்டாங்க. அதனால இந்த வாரம் செகண்ட் ஃபைனல்ஸ் அப்படிங்கிற நபரையும் சூஸ் பண்ணல. இதுல கவனிக்கப்படக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வாரம் நடந்திருக்கக்கூடிய சரிகமபா சீசன் 5ல இனியா கால்ல கட்டுக்கொண்டே பாட வந்த விஷயம் ரசிகர் மத்தியில அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்குது. அதாவது இனியா சரிகமபா சீனியர் சீசன் 5 அப்புறம் சிங்கிள் பசங்க சங்கமம் ஷோல குணா படத்துல இருந்து கண்மணி அன்போடு காதலன் அப்படிங்கிற பாடல் தான் அவங்க பாடியிருந்தாங்க. அந்த படத்துல குணா கேவுக்குள்ள கமலஹாசன் அப்புறம் ஹீரோயின் எப்படி நடிச்சிருப்பாங்களோ அந்த சீனை ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதுல கமலஹாசனா கூமாப்பட்டி தங்கப்பாண்டி வந்திருந்தாரு. இனியா கால்ல கட்டு போட்டுக்கிட்டு அந்த குகைக்குள்ள உட்கார்ந்திருக்க மாதிரியே அந்த சீனை அப்படியே ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதுவும் அவங்க பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது, பெர்ஃபார்மன்ஸை விட அவங்க நடிச்ச விதம் ரொம்ப சூப்பரா இருந்திருக்குது. அந்த ஒரு ஹீரோயின் அந்த படத்துல என்ன மாதிரி நடிச்சிருப்பாங்களோ அதே பெர்ஃபார்மன்ஸை இனியா கொடுத்துருக்காங்க. நடிப்பு கூட சேர்ந்து பக்கத்திலேயே அவங்க பெர்ஃபார்மன்ஸ், அதாவது பாடலையும் பார்க்கும்போது, இனியா கிட்ட நிறைய திறமைகள் இருக்கு. அவங்க அம்மா ஒரு நடிகை. அந்த நடிகைக்கான கொஞ்சம் அளவு கூட அவங்கள்ட்ட இல்லாம இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இப்ப இனியாவுக்கு பாராட்டு தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இனியாவோட பாடல் ரொம்ப இனிமையா இருந்துச்சுங்கிற மாதிரி டி ராஜேந்தர் அவர்கள் கமெண்ட்ஸ் கொடுத்திருக்காரு. ஆக மொத்தத்துல இந்த வாரம் எந்த ஒரு நபருக்கும் பெருசா கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதோ, இல்ல செகண்ட் ஃபைனல்ஸா சூஸ் பண்றதோ அப்படிங்கிறது இல்லாம, ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட் எபிசோட மட்டும் தான் பார்த்திருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் காத்துக்கிட்டு இருக்கு. அதாவது சபேசன், இனியா, சிவானி, பவித்ரா, செந்தமிழன் இந்த 5 நபர்கள்ல எந்த ஒரு நபர் செகண்ட் ஃபைனல்ஸா சூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஏற்பட்ட நிலையில, இந்த வாரமும் அதுக்கான விடை கிடைக்கல. அக்டோபர் 25, 26 இந்த எபிசோட்ல தான் செகண்ட் ஃபைனல்ஸ், அதாவது டிக்கெட் ஃபினாலுக்கான அடுத்த ரேஸ் நடக்க போறதாவும், அதுல தான் சபேசனா, சிவானியா, இனியாவா, பவித்ராவா, செந்தமிழனா இந்த நபர்கள்ல யார் செகண்ட் ஃபைனல்ஸா சூஸ் ஆக போறாங்க அப்படிங்கிற மாதிரியும் அதுக்கு பதில் கிடைக்க போகுதாம். எது எப்படி இருந்தாலும் சரிகமபா ஃபேன்ஸுக்கு இது ஒரு ஏமாற்றம் தான். தீபாவளிக்காக ஒரு என்டர்டைன் பண்ற மாதிரி ஒரு ஷோவா இருந்தாலும், இந்த வாரம் ஒரு ஆளை சூஸ் பண்ணிருக்கலாம்ல, எதுக்காக இன்னொரு வார்த்தையை வேஸ்ட் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுந்திருக்குது. ஆக மொத்தத்துல இனியாவோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்திருக்கு. அவ்வளோ சூப்பரா அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியும் அது ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட் எபிசோடா தான் இருந்திருக்கு. டிக்கெட் ஃபினாலே ரேஸா இல்ல அப்படிங்கிறது ஒரு சோகம் தான்.